ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது. எங்களை அந்நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே. இந்த நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனையை காலையில் தியானத்திற்கு முன்னாடி ஒரு முறையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 3 முறையும் நாம் சமர்ப்பிக்கிறோம். 1940 அந்த வருஷத்தில் பாபுஜி மாஸ்டருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனைங்கிறது மேலிருந்து அருளப்பட்டது. இந்த பிரார்த்தனையில் 4 பகுதிகள்ங்கிறத கொடுத்துருக்காங்க. முதல் பகுதி நாம் யாரை கூப்பிட்றோம் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குது. அதாவது நம்மளுடைய மகோன்னதமான குருவை. இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆழமான கருத்துக்களை இந்த பிரார்த்தனையினுடைய வரிகள் கொண்டுட்ருக்கு. எல்லா ஆன்மீக மரபுகள்லேயும் தூய்மையான ஒன்றுமில்லா தன்மையே, அதாவது இன்மை தன்மையே மூல ஆதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒன்றுமில்லா தன்மைங்கிறது ஒரு பரிபூரணமானது. அது எல்லாத்துக்குமே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறது, தூய்மையான ஒன்று. அந்த மூல ஆதாரம் படைப்புக்கும் சரி, நம்மளுடைய உணர்வுறு நிலைக்கும் சரி, படைத்தவருக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒன்று. அதை யாராலையுமே தீண்ட முடியாது. அப்போது பிரார்த்தனையினுடைய முதல் வரியாக இருக்கிற ஓ மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நாம் கூப்பிடும்போது அந்த பரிபூரணமான மூல ஆதாரமாக இருக்கிற அந்த ஒன்று நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்டு எப்படி பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கேட்குறாங்க. அப்போது ஓ மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த மூல ஆதாரத்தோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கணும். அதுதான் நம்மளுடைய மாஸ்டர். அந்த மாஸ்டர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய இதயத்தினுடைய ஆழத்தில் இருக்கிற உள்முக மாஸ்டராகவோ இல்லைன்னா வாழக்கூடிய மாஸ்டராகவோ நம்மளுடைய வழிகாட்டியாவோ நாம் எப்படி உணர்ந்தாலும் அது சரிதான். நம்மளுடைய இதயத்தினுடைய மையத்தில் இருந்து எழக்கூடிய அந்த ஆழ்ந்த ஏக்கமாக நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கும்போது அந்த மாஸ்டர் நமக்கு பதில் கொடுக்குறாரு. அப்போது மாஸ்டர் தான் நம்மளையும் நம்மளுடைய அதாவது அந்த மூல ஆதாரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறாரு. அப்போது ஓ மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கும்போது மூல ஆதாரத்தை நோக்கி தான் நாம் அந்த வார்த்தையை சொல்கிறோம் உணர்வு ரீதியாக. ஆனால் அந்த பரிபூரணமான ஒன்றால், அதாவது அந்த மூல ஆதாரத்தோட நம்மளால் நேரடியாக அந்த இணைப்பு அப்படிங்கிறது நம்மளால் ஏற்படுத்திக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அதோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிற நம்மளுடைய மாஸ்டர் நம்மளுடைய வார்த்தைக்கு செவிசாய்ச்சி பதிலளிக்கிறாரு. இது